சிவராத்திரி, குறிப்பாக மகா சிவராத்திரி, சிவபெருமானுக்கு உகந்த மிக முக்கியமான பண்டிகை. இந்த நாளை ஏன் இவ்வளவு விசேஷமாக கொண்டாடுகிறோம்? அதற்கு பின்னால் இருக்கும் 3 முக்கிய புராண காரணங்களை இப்போது பார்க்கலாம். முதல் காரணம், ஆலகால விஷம். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தபோது உலகையே அழிக்கும் ஆலகால விஷம் வெளிப்பட்டது. உலகை காக்க சிவபெருமான் அந்த விஷத்தை பருகினார். உயிருக்கு ஆபத்து ஏற்படாதபடி பார்வதி தேவி அவரது தொண்டையை பிடித்ததால் விஷம் அங்கேயே தங்கி அவர் நீலகண்டனானார். அன்றிரவு முழுவதும் தேவர்கள் கண் விழித்து சிவனை வழிபட்டதே சிவராத்திரி எனப்படுகிறது. இரண்டாவது, லிங்கோத்பவ மூர்த்தி. பிரம்மா விஷ்ணு இடையே யார் பெரியவர் என்ற போட்டி ஏற்பட்ட போது சிவபெருமான் ஜோதி வடிவில் அக்னி தூணாக தோன்றினார். விஷ்ணு அடியையும் பிரம்மா நுனியையும் தேடியும் இருவராலும் கண்டுபிடிக்க முடியவில்லை. சிவன் முடிவில்லாத பரம்பொருள் என்பதை உணர்த்திய அந்த நாளே சிவராத்திரி. மூன்றாவது, சிவன் பார்வதி திருமணம். பார்வதி தேவி கடும் தவம் செய்து சிவபெருமானை மணந்த புண்ணிய நாளும் இதுவே. சக்தியும் சிவமும் ஒன்றிணைந்த தினமாக மகா சிவராத்திரி போற்றப்படுகிறது.